அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஹீட் கண்டக்ஷன் த்ரூ த சாலிட்ஸ். அத யூஸ் பண்ணி எப்படி வாட் இஸ் த தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது ஹவ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இது 3 தான் இந்த லெக்சர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் த ஹீட் கண்டக்ஷன் த்ரூ த சாலிட்ஸ். அது எப்படி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணணும்னா, நார்மலா ஒரு ஹீட்ட வந்து ஒரு சைடு ஹீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, the solid it will flow from the one end of the solid to the other end. It will just spread. எப்பவுமே ஹீட் என்ன செய்யும்னா, it will flow from the higher temperature to lower temperature. ஏன்னா அதுதான் ஹீட்டோட ப்ராப்பர்ட்டீஸ். அப்படின்னா, suppose take the one of the example like I am taking the one solid here. Maybe iron rod or copper rod, any solid material. Even ஏதாவது ஒரு மண்பாண்டம் கூட எடுத்துக்கலாம். நான் என்ன செய்றேன்னா, இந்த எண்ட வந்து ஹீட் பண்றேன். ஜஸ்ட் இஃப் யூ ஆர் ஹீட்டிங் திஸ் எண்ட், இங்க வந்து என்ன செய்றேன்னா, அனதர் எண்ட் நான் டெம்பரேச்சர் இங்க வந்து என்ன செய்றேன்னா, இந்த சாலிட்ல ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறேன். மேபி வி ஆர் காலிங் திஸ் தெர்மோமீட்டர். இந்த தெர்மோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஸ்கேல் இருக்கும். ஸோ, இப்போ நான் ஹீட் பண்ண என்ன செய்யணும்னா, திஸ் பார்ட் இஸ் ஹையர் டெம்பரேச்சர். நீங்க என்ன செய்யணும்னா, T1 வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னா, உள்ளார இருக்க அந்த ஒவ்வொரு ஆட்டமும் சப்போஸ் இஃப் இட் இஸ் அன் அயன் மெட்டீரியல், அங்க இருக்க ஒவ்வொரு அயன் ஆட்டமும் இட் மே பி FCC ஸ்ட்ரக்சர் ஆர் சம் BCC ஸ்ட்ரக்சர், பட் இட் மே பி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அங்க என்ன ஆகும்னா, அந்த ஹீட் எண்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம்ஸும் இட் வில் வைப்ரேட் ஃபாஸ்ட்லி. ஸோ ஹீட் அதிகமாக என்னன்னா, இட் வில் வைப்ரேட் வெரி ஃபாஸ்ட், ஸோ குயிக். அப்போது வைப்ரேஷன் அதிகமாகும்போது இட் வில் ஹீட் வித் நியர்பை ஆட்டம்ஸ். ஸோ அப்படி நியர்பை ஆட்டத்தை ஹீட் பண்ணும்போது அந்த சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எல்லாமே என்னென்னா இட் வில் வைப்ரேட் டுகெதர். ஸோ அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்னா, இட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் த்ரூ த நியர்பை ஆட்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டம் வைப்ரேட் ஆகும், இந்த ஆட்டம் அப்படி சக்சஸிவ் ஆட்டம் வைப்ரேட் ஆகிட்டு எந்த எண்டை நோக்கி போகணும், அனதர் எண்டை நோக்கி போகும். அப்போனா இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அஸ் ஏ வைப்ரேஷனல் எனர்ஜி. அது ஒவ்வொன்றும் வைப்ரேட் ஆகும்போது ஏன்னா கொலிஷன், ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய ப்ராசஸ் அங்கே உள்ள நடக்கும். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு நோக்கி அது என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. பட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, there is no movement of the atom is involved. அங்க வந்து எல்லா ஆட்டமும் என்ன செய்யுதுன்னா, இருக்கிற பொசிஷன்லேயே தான் இருக்கு. பட் வைப்ரேஷன் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பொசிஷனை பொறுத்து இட் வில் ஜஸ்ட் வைப்ரேட். தட் இஸ் த மீன் பொசிஷன். அந்த இட்ஸ் கால்ட் லேட்டிஸ் வைப்ரேஷன்ஸ். நீங்க வந்து கண்டென்ஸ்மெண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சீங்கன்னா, யூ நோ வாட் இஸ் லேட்டிஸ் வைப்ரேஷன், ஹவ் வி கேன் செட் அப் த ஈக்குவேஷன், ஹவ் வி கேன் மெஷர் த நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் இன் த லேட்டிஸ். ஸோ அந்த லேட்டிஸ் சைட்ஸ், அதாவது ஆட்டம் உட்காந்துருக்க சைட்ஸ் தான் என்னன்னு சொல்லலாம் லேட்டிஸ் சைட்ஸ். அது என்ன செய்யணும், அந்த ஆட்டம் என்ன செய்யணும், வித் ரெஸ்பெக்ட் டு த லேட்டிஸ் சைட் இட் வில் வைப்ரேட் ஃபாஸ்ட்லி. அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆட்டம் என்னன்னா ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு போகலை. வைப்ரேஷன் தான் என்னன்னா, இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இதுதான் என்னன்னா ஹீட் கண்டக்ஷன் த்ரூ த சாலிட். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹீட் இன்வால்வ்ட் இன் த ஹீட் கண்டக்ஷன் த்ரூ த சாலிட். அப்படின்னா we need to define some quantity for these conduction process. அதுதான் நம்ம என்ன சொல்லணும், thermal conductivity. So we are calling thermal conductivity. So how we can define this one? ஏன்னா எனக்கு சாலிட் வழியா ஹீட் பாஸ் ஆகுதுன்னு தெரியுது, பட் we should give them some name that is called thermal conductivity. அப்படின்னா அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், the ability of the substance or the material to conduct the heat energy. So just simple definition, the ability of the substance or material to conduct the thermal energy. Conduct the thermal energy is called the TC, maybe thermal conductivity. TC means it's not also certificate, it's called the thermal conductivity. அப்படின்னா அந்த ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னா, அது எவ்வளோ அமௌண்ட் வந்து அது அந்த எவ்வளோ எபிலிட்டியோட அது ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ், அதாவது ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சர் நோக்கி அது கண்டக்ட் பண்ணது, அந்த எபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் தான் என்னன்னு சொன்னால்
இட்ஸ் கால்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்பனா இங்க என்னன்னா, the thermal energy அதாவது ஒரு சைடுல ஹீட் பண்ற அந்த தெர்மல் எனர்ஜி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டூ த அனதர் பிளேஸ். அப்படின்னா, ஹவ் we can just give the equation for the amount of thermal energy transferred from the one place to another place. Even we can take this as the same ion material. ஸோ இந்த இதில தான் நமக்கு என்னன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியோட டெஃபினிஷன் வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்யணும்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டேக் த ஒன் ரெக்டாங்குலர் ஸ்லாப். ஸோ ஐம் டேக்கிங் திஸ் ரெக்டாங்கிள். இட் இஸ் ஹேவ் 2 ஃபேஸஸ். பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 பர்ட்டிகுலர் ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கன்னா, என்னுடைய தெர்மல் எனர்ஜி என்ன செய்யுதுன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்ட நோக்கி கிராஸ் பண்ணுது. அதாவது ஃப என்னன்னா ஃப்ளோ ஆகுது. லெஃப்ட் ஃபேஸ்லேருந்து ரைட் ஃபேஸ் நோக்கி. மத்த எந்த ஃபேஸையும் நான் கன்சிடர் பண்ணல. ஸோ இட்ஸ் கண்டக்டிங் த்ரூ த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் நோக்கி. அப்படின்னா நான் என்ன செய்றேன்னா, somehow we are giving the heat energy, the amount of heat energy to this side of the rectangular box. அதனுடைய திக்னஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம். we can take this is a x. மேபி எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதால ரெண்டு லென்த் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் a x. அப்படின்னா ஒரு கொஷின் கேட்கலாம். இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த கியூபிக்கல் பாக்ஸ்ன்னு எடுத்துங்க. திஸ் இஸ் அ பாக்ஸ் கியூபிக்கல் பாக்ஸ். ஸோ கியூபிக்கல் பாக்ஸ்னாலே ஆல் த ஏரியாஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் என்னன்னா இட் வில் பி ஈக்குவல் டு ஏ. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரிஞ்சிச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் நான் ஹீட் எனர்ஜி கொடுக்கறதால அந்த ஃபேஸ் யூ கேன் கால் திஸ் இஸ் அ ஏ. ஸோ we can use this phase is first phase. This is the second phase. ஸோ ஹீட் எனர்ஜி என்ன செய்யணும்னா லெஃப்ட்லேருந்து கொடுக்கறதால the first phase என்ன ஆகும்னா it will be at higher temperature. You are just measuring the temperature of the first phase is T1. அந்த நெக்ஸ்ட் ஃபேஸோட டெம்பரேச்சர் என்னன்னா இட் வில் பி லோயர். ஏன்னா இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. என்னுடைய சோர்ஸ் மேபி இங்கே காட்டல. நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ஹீட்டு இங்கே வச்சுருக்கோன்னு வச்சுங்க. மேபி சம் மெட்டீரியல் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இதுலேருந்து என்ன ஹீட் வந்து இங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்க டு த ஃபேஸ் 1. ஸோ அப்படின்னா இந்த செகண்ட் ஃபேஸ் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சோர்ஸ். இதனுடைய டெம்பரேச்சர் என்ன நினைக்கிறேன்னா இட் வில் பி T2. அதனுடைய டெம்பரேச்சர் T2ன்னு வச்சுக்கிறீங்க. அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி இஸ் கண்டக்டட் த்ரூ திஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன சொன்னால் த யூ கேன் சூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். தி amount of thermal energy passing or conducted through the substance, conducted through the cubical box. The cubical box is equal to or it is proportional to the thermal energy is proportional to the area of cross section. அந்த area of cross section என்னன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான thermal energy பாஸ் ஆகும். கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக பாஸ் ஆகும். So it is proportional to the area of cross section. A is called the area of cross section. Next பாத்தீங்கன்னா the amount of thermal energy is proportional to the measurement time. டைம் ரொம்ப நேரம் என்ன செய்றீங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் அப்சர்வபிள் டைம் ஆர் மெஷர்மெண்ட் டைம். அது ரொம்ப நேரம் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யணும் அந்த தெர்மல் எனர்ஜி கண்டினியூஸாக பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் T. அதே போல் த தெர்மல் எனர்ஜி இஸ் கண்டக்டட் த்ரூ த cubical பாக்ஸ். இட் ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ சைட். அதாவது ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கும் பேக் ஸ்பேஸ் இருக்கும். த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஃப் இட் இஸ் லார்ஜ் த தெர்மல் எனர்ஜி வில் பி லார்ஜ். Temperature difference it will be small. The thermal energy will be small conducted through the substance. அப்படின்னா என்ன சொல்லலாம் T1 minus T2 high temperature minus low temperature. In general simple என்ன சொல்லுவாங்கன்னா it will be equal to delta T. So அப்படின்னா it is proportional to these three quantities. Suppose நான் என்ன செய்யறேன்னா இந்த cubical box அதனுடைய x இருக்குல்ல அந்த length நான் கொஞ்சம்
அதிகமான லென்த் உள்ளதா வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, the amount of thermal energy passing through the phase 1 to phase 2, it will be small. நான் அந்த thickness maybe you can call the excessive thickness of the material. அந்த thickness front face இங்க இருக்கும், back face இங்க இருக்கும். அதோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா, somehow அந்த மெட்டீரியல்னா லென்த் ஃபர்ஸ்ட் குறைவான மெட்டீரியல் வைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் அதிகமானது, அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமானது. ஸோ வைக்கும்போது உங்களுக்கு என்னன்னா, அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட அந்த லென்த் அதிகமாக the amount of thermal energy conducted through the substance, it will be decreased. So the Q is inversely proportional to the thickness x of the slab. So இந்த எல்லா குவான்டிட்டியும் இப்போ கப்பல் பண்ணால் we can give the single equation. என்ன செய்யலாம்னா, the amount of thermal energy conducted through the substance Q is directly proportional to the area of cross section. The temperature difference between these two phases, the measurement time, the amount of time it is conducted through the substance, thereby the inversely proportional to the thickness or the length of the material. So அப்படின்னா அந்த proportionality நம்ம remove பண்ணோம்னா we have to add one constant. So Q is equal to அந்த constant தான் என்ன நினைக்கணும், it's simply its K times A times delta T whole divided by X. ஸோ தெர்மல் எனர்ஜியோட யூனிட் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா ஜூல்னு தெரியும். So this is the equation for the amount of thermal energy conducted through the substance. But இங்க என்ன செஞ்சேன்னா we added one constant. So what is the constant? Here the constant K is called the coefficients of the thermal conductivity. இல்லை நார்மலாக என்னன்னு சொல்லணும்னா it's called thermal conductivity. So coefficient of thermal conductivity. So இது என்ன செய்யணும்னா the Q is equal to the coefficient thermal conductivity times the area of cross section times இங்க என்ன செய்யணும்னா the delta T இந்த quantity மட்டும் பாருங்க, the X இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா if the heat flow is continuous, if it is not discrete manner, நம்ம என்ன சொல்லலாம் dt by dx இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அதாவது அந்த dxங்கிறது ஸ்மால் very small difference in the thickness of the material, dtங்கிறது very small temperature gradient, temperature difference, but the small temperature difference between within the small the thickness or the small thickness of the material, இதுதான் என்னன்னு சொல்லலாம் the temperature gradient. அப்புறம் delta T by x எப்படி சொல்லலாம், you can just form as a differential equation, you can mention it as dt by dx. இங்க என்ன ஆகும்னா the temperature அதாவது thickness அதிகமான டெம்பரேச்சர் என்ன செய்யணும் குறையும். அதாவது இங்கே ஹை டெம்பரேச்சராக இருக்கும், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் லோ டெம்பரேச்சராக இருக்கும். எங்கன்னா இந்த திக்னஸ் அதிகமாக அப்போனா யூ could show it here. இந்த dt by dxல நம்ம காட்டணும். எப்படி காட்டணும்னா தென் நெகட்டிவ். ஏன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ரெண்டில் ஹையாக இருக்கும், இன்னும் ரெண்டில் லோவாக இருக்கும். அப்போ ஜீரோலேருந்து அதாவது இந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் இதனுடைய மீனிங். ஏன்னா சோர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. டெம்பரேச்சர் குறைய உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகும். அப்போனா இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இட் வில் பி நெகட்டிவ். ஸோ அப்போனா மேலே இருக்க குவான்டிட்டி குறையுது, கீழே இருக்க குவான்டிட்டி அதிகமாக ஆகுதுன்னு அதனுடைய மீனிங். ஸோ அப்போனா டெல்டா டி பை எக்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் dt பை dx. அந்த நெகட்டிவ் சைன் என்ன செய்யலாம், யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் அந்த ஃப்ரண்ட் சைட். ஸோ இன்ட்டு ஸோ k டைம் a டைம் dt பை dx டைம் த t. இதான் என்னன்னு சொல்லலாம் the actual definition for the amount of heat energy conducted through the substance. இதோட யூனிட் என்னன்னு சொல்லலாம் ஜூல். இப்போ என்ன நம்ம மெஷர் பண்ண போறோம்னா நமக்கு ஹீட் எனர்ஜி தெரியுது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரியுது, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தெரியுது, டைம் ஆஃப் மெஷர்மெண்ட் தெரியுதுன்னா யூ கேன் டிஃபைன் the constant for the particular material, the coefficient of thermal conductivity. அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணால் the k is equal to மற்ற எல்லா குவான்டிட்டியும் ஒன் சைடு தள்ளினீங்கன்னா the negative q divided by மைனஸ் சைன் அந்த சைடு புஷ் பண்ணிவிடுங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் it will go to the denominator, dt by dx it will go to the denominator.
time t it will go to the denominator. This is the thermal conductivity ஓட அந்த equation. என்னோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மீட்டர் ஸ்கொயர், டிடி பை டிஎக்ஸ் கெல்வின் பெர் மீட்டர் செகண்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வாட் மீட்டர் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன். ஜஸ்ட் ட்ரை வெதர் யூ ஆர் கெட்டிங் திஸ் யூனிட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லாமே குவான்டிட்டியும் தெரிஞ்சிச்சுன்னா வி கேன் ஃபைண்ட் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த பர்டிகுலர் மெட்டீரியல். வுட்டாக இருக்கலாம், இல்லை கிளாஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு அயனாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், எந்த மெட்டீரியல் வேணாலும் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஈக்குவேஷன், தென் யூ கேன் டிஃபைன் இட் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஹவு வி கேன் டிஃபைன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அனதர் கொஸ்டின். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? நான் என்ன செய்கிறேன்னா the temperature difference is equal to 1 degree Kelvin. dx வந்து என்ன எவ்வளோ எடுத்துக்குன்னா just 1 meter. அதே போல் பார்த்தீங்கன்னா time of measurement 1 second வச்சுக்கிறேன். the area of cross section it is 1 meter square. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா the k is simply equal to negative the q. அப்போது உங்களுக்கு என்னென்னா எல்லாமே 1 1 1 இருக்கிறதாவே k equal to simply equal to the q. அந்த k ஓட யூனிட் மாறாது. ஸோ அப்படின்னா என்ன செய்யலாம்னா the amount of thermal conductivity is equal to, or the coefficient of thermal conductivity is equal to the amount of energy. It's equal to the amount of the thermal energy. இது ஒன்றுனா எனர்ஜின்னு மட்டும் போடாதீங்க. You can just put it thermal energy conducted through the unit area. So through the unit, the per unit area and so on, or through the unit area per unit temperature gradient per unit time. ஸோ இதுதான் அதுக்கான சிம்பிளான டெஃபினேஷனாக கொடுக்கலாம். the amount of thermal energy conducted through the unit per unit area per unit temperature gradient per unit time. ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோன்னா வாட் இஸ் the conduction of the solid, what is the conductivity, how we can define the coefficient of thermal conductivity. Okay, thank you all.